இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சுங்க. கோமாதா முகத்துல தான் இன்னைக்கு வந்து டேவே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் நம்ம பார்க்கிங் ஏரியால பார்த்தீங்கன்னா, தர்பூசணி சாப்பிட்டு போட்ட விதை வந்து நல்லா முளைச்சிருக்கு. நல்லா ஒரு செடி தான். அதில 4, 5 காய் வச்சிருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். தப்பு செடியா வந்தது ரொம்ப நல்ல வளமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காய்கறி எதுவுமே இல்ல. சரி கருவேப்பிலை குழம்பு வைக்கலாம். கருவேப்பிலை மட்டும் தான் இருந்துச்சு. சரி கருவேப்பிலை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நல்லெண்ணெயில வச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மண்சட்டியில பண்ணீங்க இன்னும் அதோட ஆர்டிஃபிஷியல் இதுவும் இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து நான் வாணலில் வந்து 4 மிளகு, 4 பூண்டு, கருவேப்பிலை வந்து கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய், கடுகு, சீரகம் கொஞ்சம் போட்டு, வெங்காயம், தக்காளி போட்டு கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு காரமும் புளிப்பு தான் ரொம்ப தேவைப்படும். நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு அதுக்கு ஒரு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், புளி வந்து நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா இது ஃபஸ்ட்டு கொதி வரட்டும். இதோட நல்லா கொதி வந்த பிறகு புளி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்க, நார்மல் தண்ணி ஊற்ற தேவையில்ல. நான் புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனாலும் நார்மல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக ஊற்றி வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நெய் விட்டு அப்பா சூப்பராக இருக்குங்க.